வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 9 மாவட்டத்தில் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சவங்க வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆன் பெண் சொல்லி 2 கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ மூலயமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற அன்றைக்கி நீங்கள் போய் டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் ரிசல்ட் சொல்லிட்டு வாங்க, உங்களோட ஜாபை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இந்த அறிவிப்பில் 9 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அந்த இன்டர்வியூக்கு நம்ம எப்படி போகணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் 9 மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல தென்காசி மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் நாமக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஊர், அப்புறம் கரூர் மாவட்டத்திலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம், அதுக்கப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி இன்டர்வியூ நடைபெற போது. 19ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மாவட்டத்தில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா நேர்முக தேர்வு மூலயமாவும் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே ரீட் மோட் கொடுத்துருங்க பார்த்தியா, ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சியில் கேண்டிடேட் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8th 10th +2 ITA டிப்ளமோ எனி டிகிரி PG BE BTech சொல்லி எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டோ அந்த நம்பர் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டகரியில் ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே போய் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன ஜாப் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு இருக்கிறாங்க, எந்த கம்பெனிலேருந்து எடுக்கிறாங்க, என்ன லொக்கேஷனு, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய கம்பெனியில் பாருங்கள் 350 100 சொல்லி எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா டிப்ளமோ கொடுத்துருக்காங்க, HSC 12th கொடுத்துருக்காங்க, SSLC 10th கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ITI கொடுத்துருக்காங்க. பல விதமான கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த வேகன்சி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்படுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் 12th குவாலிஃபிகேஷன் 100 வேகன்சி இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு 500 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 21 கம்பெனிலேருந்து 1000க்கு மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டவுட் வரும், ப்ரோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுமா இல்லை டேரெக்டாக அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியுமா, இங்கே கேண்டிடேட் லாகின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த கேண்டிடேட் லாகின் கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு அப்ளைலாம் பண்ண தெரியாது என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ நடைபெறுது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு போய் அங்கே ஆஃப்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அப்போயே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போங்க, இல்லைனா ஆஃப்லைனில் நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையில் கொடுத்துட்டு என்ன கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ கலந்துக்க போகிறீங்களோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே ஜாபை கன்ஃபார்ம் பண்ணி வந்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வரைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மாதம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கான நியூஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.